இந்த காணொளியில் சிம்பிளிஃபிகேஷனில் PYQ பார்ட் 11 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஆல்ரெடி போட்ட வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு சம் வந்து பாருங்கள், 5 × 1/4 + 4 × 3/4 + 7 × 5/8 + 6 × 7/8 டிவிஷன் 11 × 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஷினில் வந்து ஒரு மிஸ்டேக்குங்க. இங்கே வந்து ப்ராக்கெட் கொடுக்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன். அதை இங்கே கொடுத்த மாதிரி இது ரெண்டுத்துக்கான இது ரெண்டை மட்டும் வகுத்து போட்டோம்னா ஆன்சர் வந்து கிடைக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து இப்படி ப்ராக்கெட் வந்து வரணும். ப்ராக்கெட் வந்த பிறகு டிவிஷன் 11 × 3/4. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி போட்டோன்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுங்கள். 4 × 5 வந்து 20, 20 + 1 வந்து 21/4. 4 16, 16 3 19/4. 8 7 56, 56 5 வந்து 61/8. 8 48, 48 7 55/8. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு டிவிஷன் 44, 44 3 47. 11 44, 44 3 47/4. ஸோ இதுக்கு எல்சிஎம் வந்து 8 எடுக்கலாங்களா? அப்போ 4 வந்து 8ல் 2 டைம்ஸ். அப்போ 2ஆல் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 2 4. ஸோ இதுவும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோமா? 2 9 18 1 2 3 38 61 55. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மல்டிப்ளையில் எழுதுனா எப்படி எழுதுவோம்? 4/47ன்னு எழுதுவோம். அப்போது 4 கொண்டு வந்து இங்கே அடித்தோம்னா 2 டைம்ஸு. மேலே இருக்கிறதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். 40 70 டென்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். 40 70, இந்த 2ம் 8ம் ஆட் பண்ணால் 80. அப்போ இதுவும் ஆட் பண்ணியாச்சு. 80 80யும் 60யும் வந்து 140 190 196. இங்கே இருக்கிற 1ம் 5 ஆட் பண்ணால் 196/2 × 1/47. இந்த 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 9 2 18. ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா 16. அப்போ 8 2 16, கீழே வந்து 47 இருக்குது. அப்போ 98/47ன்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், 180 × 15. அப்போது 180 × 15 மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 அப்படியே இருக்கட்டும், கடைசியில் போட்டுக்கலாம். 8 5 40, 4 1 5 5 4 9. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 8 1 1 1 0. இது வந்து 17 1 270. இங்கே ஒரு 0 இருக்குது, அதை இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 2700. 12 20 எவ்வளோ? மைனஸ் நடுவில் இருக்கிறதால மைனஸு. 12 20 வந்து பார்த்திங்கன்னா 2 12 24. அந்த 0 அப்படியே போட்டுக்கிறோம். டிவைடட் பை கீழே வந்து பார்த்திங்கன்னா 0 அப்படியே போட்டுக்கோங்க. 4 8 32 3 8 3 11. 1 8 8 8ஓட 3 ஆட் பண்ணால் 11 ப்ளஸ் 2 55 எவ்வளோ வரும்? 110ன்னு வரும். இப்போ 2700லேருந்து 240 போச்சுன்னா 0 6. இங்கே 5 5ல் 2 போச்சுன்னா 3 2. அப்போது 2 3 6 0. கீழே வந்து பாருங்கள் 0 0 ஆட் பண்ணால் 0, 1 2 ஆட் பண்ணால் 3, இந்த 1ம் இந்த 1 ஆட் பண்ணால் 2 1 அப்படியே வரும். 0க்கு 0 கேன்சல். 236ல் ஒரு இங்கே தப்பு பண்ணியிருக்கேங்க. இங்கே பாருங்கள், இதிலேருந்து ஒன்று கடன் வாங்கினா இது வந்து என்ன ஆகும்? 6 ஆகும். அப்போ 6ல் 2 போச்சுன்னா 4ன்னு வரும். அப்போ 2460. அப்போ 123 இதில் அடித்தோம்னா 246 வருங்களா? அப்போ 2 டைம்ஸ் வரும். இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், 1 + 1 / 1 + 1 / 1 + 1 / 1 + 1 / 1 + 2/3 இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். இதை எடுத்தோன்னா என்ன வரும்னு பார்த்திங்கன்னா 1 + 2/3.
கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 + 2 5/3n வரும். அப்போ இப்போ இதை எழுதுகிறோம். இது என்னென்னு எழுதுவோம்? 1 + 1 / 5/3n எழுதுவோமா? 3 வந்து என்ன ஆகும்? மேலே போயிடும். 1 + 3/5n வரும். இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 + 3 8/5n வரும். இப்போ இதை எழுதுவோம். ஸோ அதை எழுதினோம்னா 1 + 1 / 8/5n இருக்குங்களா? இது 5 வந்து மேலே போயிடுங்களா? அப்போ 1 + 5/8n வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 8 + 5 வந்து 13/8n வரும். இப்போ வந்து இதை வந்து எழுதுவோம். அப்போ 1 + 1 / 13/8. 8 மேலே போகும். 1 + 8 / 13. 13 + 8 வந்து பார்த்திங்கன்னா 21 / 13n வரும். இப்போ இது ஃபுல்லாக இதுக்கானதை எழுதுவோம். அப்போது 1 + 1 / 21 / 13. இப்போ 13 என்ன ஆகும்? மேலே போயிடுங்களா? 1 + 13 / 21. 21 கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 13 ஆட் பண்ணோம்னா 34ன்னு வருங்களா? அப்போ 34 / 21. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது. இது நீங்கள் கரெக்டாக போட்டுகிட்டே வரணுங்க. கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் ஆன்சர் வராமல் போகும். அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக போடுங்க. அடுத்த சம் பார்ப்போம். இது வந்து ஈஸி தாங்க, நார்மல் பேசிக்கு. 5005 - 5000 டிவிஷன் 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டில் டிவிஷன் தான் நம்ம வந்து அடிக்கணும். ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் படி டிவிஷன் தான் இது பண்ணணும். போயிட்டுன்னா 5005 - 500 அப்படின்னா என்ன வரும்னா 4505 வரும். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். 999 × 995 / 999 × 999 மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது போல் கொடுத்தாவே நம்ம வந்து இதை எப்படி பிரிக்கணும்? 1000 - 1ன்னு பிரிக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கால்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா டைம் வந்து ரொம்பவே எடுக்கும். டிவைடட் பை 999 × 999. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 999 30 - 999 ப்ளஸ் பண்ணுவோமா? இதோட அந்த 995ம் மறக்காமல் எழுதிக்கணும். டிவைடட் பை 999 × 999. 999 கேன்சல் ஆயிரும். இப்போ வந்து பாருங்கள், இதிலிருந்து இதை கழிக்கணும். 999 000லேருந்து 999 வந்து கழிக்கணும். கழிச்சோம்னா 1 வரும். இங்கே 9ல் 9 போச்சுன்னா 0 0 8 9 9ன்னு வரும். இதோட இதை வந்து ஆட் பண்ணணுமா? ஆட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 99995 6 9 9 8 9 9. இப்போ 998 996. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் வந்து பாருங்கள். 1/3 + 1/2 + 1/x = 4 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1/3 + 1/2 - 4 = -1/x. எக்ஸ் நான் வந்து வெளியே கொண்டு போயிடுறேன். இப்போ எல்சிஎம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 6 எடுக்கலாங்களா? 6 எடுத்தோம்னா இங்கே 2 டைம்ஸு, இங்கே 3 டைம்ஸு, 6 4 24 = -1/x. இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 5n வரும். -24ல் 5 போச்சுன்னா -19 / 6 = -1/x. x கேன்சல் ஆயிரும். சாரி, மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1/xஐ வந்து எக்ஸ்ன்னு எழுதணும்னா இங்கே நம்பர் அப்படியே தலைக்கீழே மாறுமா? அப்போ 6/19ன்றது ஆன்சர். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பாருங்கள்.
4 by x plus 6 by y is equal to 18 divided by xy. மேலும் 4 by x plus 9 by y is equal to 63 divided by xy எனில் x minus y இன் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. xும் yயும் 0 கிடையாது என்றதையும் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாங்களா? மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4x plus 6y is equal to 18 கீழே வந்து xyn வரும். இங்கே 18 divided by xy கேன்சல் ஆயிரும். டிவிஷன் 2ஆல் டிவைட் பண்ணலாமா இந்த ஈக்குவேஷனை? அப்போது 2y ப்ளஸ் 3x இது வந்து எக்ஸுங்க, 3x equal to 9. அப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துப்போம். அடுத்து இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாங்களா? அப்போது 4y plus 9x divided by xy is equal to 63 divided by xy cancel. 4y plus 9x is equal to 63. 4 கிடையாது, 63. இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ xy வேல்யூ கண்டுபிடிச்சாதான் நம்ம x மைனஸ் y என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2y இருக்குது, இங்கே 4y இருக்குது. அப்புறம் வந்து நான் கேன்சல் பண்ண வந்து பார்க்குறேன். அப்போ ஈக்குவேஷன் 2 நான் அப்படியே எழுதிக்கிறேன். 4y plus 9x equal to 63. ஈக்குவேஷன் 1 நான் -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ -4y மைனஸ் 3 6x மைனஸ் 2 18 -18. இப்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் போயிடும். 3x equal to 60ல் 10 போச்சுன்னா 50, 50ல் 8 போச்சுன்னா 42. இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போது 45. x is equal to என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 3 3 5 3 15. ஸோ x is equal to 15ன்னு வரும். உங்களுக்கு இந்த இது கழிச்சது சந்தேகமாக இருந்தாலும் கிராஸில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. 13ல் 8 போச்சுன்னா 5, 5ல் 1 போச்சுன்னா 4, அப்போ 45. ஸோ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இது இப்போ ஈக்குவேஷன் 1ல் போட்டோம்னா y வேல்யூ வந்து கிடச்சிரும். அப்போ 2y ப்ளஸ் 3 இன்ட்டு ஈக்குவேஷன் 1 எக்ஸ் இருக்கிற இடத்துல 15 போடுறோம், 9. 2y is equal to 9 minus 3 15 45. 2y is equal to 45ல் 9 போச்சுன்னா -36. அடிச்சோம்னா 18 2 36. y is equal to -18. நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? x minus y. x வந்து 15 மைனஸ் yயில் வந்து ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்கிறதால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 18 ஆயிரும். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 15 + 18 வந்து 33. அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 33. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாங்களா? இங்கே வந்து பாருங்கள், 4 star 8 equal to 144 மற்றும் 6 star 9 equal to 225 எனில் 7 star 10 இன் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து என்ன பண்ணால் 144 வரும்னா 4யும் 8யும் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. 4யும் 8யும் ஆட் பண்ணால் 12, அதை ஸ்கொயர் பண்ணால் 144. அதே போல் இது பாருங்கள், 6ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணோம்னா 15, அதை ஸ்கொயர் பண்ணோம்னா 225. அதுபோல் 7ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணோம்னா 17, 17 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 289 வரும். 17 ஸ்கொயர் எவ்வளோ? 289. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், சுருக்க அமைப்பில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. x⁴ + x² + 1 டிவைடட் பை x² + x + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் இது போல் கொடுக்கும்போது ஆன்சர் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இது ஏதோ பண்ணுறோம்,
பண்ணிவிட்டு கீழே இருக்கிறதையும் கேன்சல் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற ஆன்சர் வரும். ஏன்னா கீழே இருக்கிறது கேன்சல் பண்ண முடியலன்னா ஆன்சரில் என்ன வரும், டிவைடட் பை எண்ணிட்டு ஏதாவது ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ கீழே இருக்கிறத அப்படியே வச்சுப்போம். மேலே இருக்கிறத வந்து பாருங்கள், எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 4ன்னா நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ன்னு எழுதலாங்களா? இப்படி எழுதுனா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணுவோன்னா எக்ஸ் பவர் 4ன்னு வருமா, ப்ளஸ் 1 இன்ட்டு 2 எக்ஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இது பண்ணால் இங்கே வரும். ஆனால் நம்மளுக்கு இங்கே வந்து ஒரே ஒரு எக்ஸ் ஸ்கொயர் தானே இருக்குது. அப்போ நம்ம வந்து இங்கே என்ன பண்ணலாம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாமா? அப்போ வந்து பாருங்கள் 2x ஸ்கொயர்லேருந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சோம்னா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை வந்து நம்ம இப்படி வந்து ஃபார்ம் பண்ணி எழுதலாம். இதை நம்ம சால்வ் பண்ணாலும் என்ன வரும், அவங்க கொடுத்துருக்கிறது தான் வரும். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா மேலே இருக்கிறத வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாங்களா? ஏன்னா இதை சால்வ் பண்ணால் தான் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குற மேலே இருக்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். கீழே இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ வந்து இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ இது வந்து ஏ, இது வந்து பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியை வந்து யூஸ் பண்ணலாங்களா? அப்போ ஏ ப்ளஸ் பி என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்றது ஏ ப்ளஸ் பி என்ன எக்ஸு. அடுத்து a மைனஸ் பி என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் பி என்ன எக்ஸு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிருங்களா? ரிமைனிங் என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 வந்து இருக்குது. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக இங்கே கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி. ஸோ தெளிவாக பார்த்துக்கோங்க. இது போல் வரும்போது ஆன்சரையும் ஒரு வாட்டி பார்த்துருங்க. டிவிஷனில் ஏதாவது இருக்குன்னா அப்போ இதையும் ஏதாவது ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா இது அப்படியே ஏதோ அடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம் வந்து பார்ப்போம். அடுத்து பாருங்கள், 1 + 1 டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை 1 + 1 டிவைடட் பை 9 மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட்டில் வந்து இதை வந்து போடுவோம். 1 + 1 டிவைடட் பை 9ன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 9, 9ஓட 1 கூட்டினா 10 டிவைடட் பை 9. அடுத்து இது இப்போ 1 + 1 டிவைடட் பை 10 டிவைடட் பை 9. 9 வந்து மேலே போயிருங்களா? அப்போ 1 + 9 டிவைடட் பை 10ன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா 19 டிவைடட் பை 10. இப்போ ஃபுல்லாக 1 + 1 டிவைடட் பை 19 டிவைடட் பை 10ன்னு வரும். 10 வந்து மேலே போயிடும். 10 டிவைடட் பை 19 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 19 + 10 29 டிவைடட் பை 19. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா பி வந்து கரெக்டான ஆப்ஷன், 29 டிவைடட் பை 19. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், a + b = 7 a - b = 4 எனில் ஏபியின் மதிப்பு காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை மல்டிப்ளை பண்ணால் வர்றது தான் ஆன்சர். இப்போ a + b = 7 a - b = 4. b ப்ளஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும். அப்படி 2a = 11 a = 11 டிவைடட் பை 2. இதை வந்து இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. இதில் போடலாங்களா? போட்டோன்னா b = 7 a இந்த பக்கம் வந்தால் மைனஸுங்களா? அப்போ மைனஸ் a வேல்யூ 11/2 கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வந்து போடுறோம். b = 2 7 14 14லேருந்து 11 கழிச்சோன்னா 3 டிவைடட் பை 2. அப்போ b வேல்யூயும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ab எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. a வந்து 11/2 இன்ட்டு b வந்து 3/2 33 டிவைடட் பை 4. 11 3 33 2 4. அப்போ 33 டிவைடட் பை 4. ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், எக்ஸ் டிவைடட் பை y = 1/3 எனில் x² + y² டிவைடட் பை x² - y² மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்போது எக்ஸுக்கு நேராக இருக்கிற எக்ஸ் வேல்யூ 1, ஒய்க்கு நேராக இருக்கிறது ஒய் வேல்யூ 3என்றது தெரிஞ்சுட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் என்ன 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் என்ன 3 ஸ்கொயர் 9 வரும். அப்போது 1 மைனஸ் 9 கீழே வரும். இப்போ 9 டிவைடட் பை -8 சாரி மேலே வந்து 10 வரும். 1 + 9 ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 10 வரும். அப்போது 10 டிவைடட் பை 8 இது 2ஆல் அடித்தோம்னா -5 டிவைடட் பை 4. இப்போது ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். மைனஸ் என்பது டிவிஷன். இது வந்து டிவிஷனுங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. மைனஸ் என்பது டிவிஷனையும் ப்ளஸ் என்பது இன்டூவையும் டிவிஷன் என்பது வகுத்தலையும் இதுவும் டிவிஷன் என்பது மைனஸையும் இன்டூ என்பது ப்ளஸ்ஸையும் குறித்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவையில் எந்த சமன்பாடு உண்மைத்தன்மை உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சம் வந்து ட்ரை பண்ணுவோம். இங்கே டிவிஷன் கொடுத்துருக்காங்களா, அப்போது டிவிஷன் கொடுத்துருந்தா என்ன எழுதணும் மைனஸ் வந்து எழுதணும். -4 ப்ளஸ் அண்ணா பெருக்கல் 5 பெருக்கல் அண்ணா கூட்டல் 8 கழித்தல் அண்ணா மைனஸ் அண்ணா டிவிஷன். அப்போது டிவிஷன் 2 = 36. இப்போ வந்து போர்ட் மாஸ் படி ஃபஸ்ட்டில் டிவிஷன் தானே பார்க்கணும், அதனால் அதை அப்படியே எழுதிடுவோம். டிவிஷனுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டை ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். இது இல்லைன்னா டிவிஷன் பார்க்கணும். டிவிஷனுக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன் பார்க்கணும். அப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 20 + 8 டிவைடட் பை 2 = 36. 52ல் 20 போச்சுன்னா 32 ப்ளஸ் இது அடிச்சோம்னா 4 = 36. அப்போ 36 = 36. அப்போ வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்டாக வந்துட்டு, இல்லைன்னா நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த சம் வந்து பாருங்கள். மதிப்பிடுக 15 டிவைடட் பை √10 + √20 + √40 மைனஸ் √5 மைனஸ் √80. இப்போ வந்து இது நம்ம வந்து 5 ஏதோ பிரிக்கிற மாதிரி இருக்குங்களா, அப்போ பிரிச்சுருங்க. 15 டிவைடட் பை 10 எப்படி பிரிக்கலான்னா ஆன்சர் வந்து பாருங்கள் √5 √10 இருக்குது. அப்போ √10 அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் இதை வந்து எப்படி பிரிக்கலாம் 4 5 20 பிரிக்கலாம். ரூட்டில் இருந்து 4 வெளியே எடுத்தால் 2 வரும். அப்போ வந்து 2√5 எழுதலாமா. இதை வந்து பாருங்கள் 4 பைத்து 40 பிரிக்கலாம். அப்போ 10 4 வெளியே எடுத்தால் 2 2 × √10. அடுத்து வந்து -√5 அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து மைனஸ் இதை வந்து எப்படி பிரிக்கலான்னா 4 20 80. 4 20 80. 20ஐயே என்ன பிரிக்கலாம் 4 5 20 பிரிக்கலாம். அப்போ 4 × 4 × 5 பிரிக்கலாமா. அப்போ ரூட்டில் இருந்து ஒரு 4 2 4 இருக்குன்னா ரூட்டில் இருந்து ஒரு 4 வெளியே எடுத்துடலாம் இல்லையா. அப்போ 4√5 வருங்களா. √80 வந்து இப்படி பிரிக்கலாம். அதை வந்து பார்த்துக்கோங்க. அப்போ வந்து 4√5. இப்போ √5 எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. √10 எல்லாம் செப்பரேட்டாக பண்ணுவோம். அப்போது 15 டிவைடட் பை இங்கே ஒரு √10 இங்கே ஒரு √10 வந்து இருக்கா. அப்போ வந்து 3√10. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2√5. இங்கே இது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா -5√5லேருந்து +2 கழிச்சோம்னா -3√5. அடுத்து வந்து பாருங்கள் 3 வந்து காமனாக வெளியே எடுத்துடலாங்களா. 15 டிவைடட் பை 3 × √10 மைனஸ் √5. 3ஐ கொண்டு போய் அடிச்சோம்னா இங்கே 5 வரும். அப்போ இது எப்படி எழுதலாம் 5 டிவைடட் பை √10 மைனஸ் √5. கீழே வந்து ரூட் வரக்கூடாது. இப்போ நம்ம வந்து காஞ்சுகேட் எடுக்கலாம். √10 + √5 டிவைடட் பை √10 + √5. இது வந்து இப்போ a + b × a - b அந்த ஃபார்மேட்டில் இருக்குங்களா. அப்போ மேலே இருக்கிறது 5 × √10 + √5. கீழே வந்து a + b × a - b ன்னா a ஸ்கொயர்னா √10 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் 10 மட்டும் இருக்கும்.
அடுத்து மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் வந்து போடுறோம். பி ஸ்கொயர்னா √5 ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆனால் 5 இருக்கும். அப்போது 5 × √10 + √5, 10 - 5 5. அப்போ 5 கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் வந்து √10 + √5. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர், √10 + √5. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், இது ஃபார்முலா தாங்க. ax² + bx + c = 0 என்ற இருபடி சமன்பாட்டின் தீர்வுகள் சமமெனின் c இன் மதிப்பு காண்க. இந்த இருபடி சமன்பாட்டின் ஃபார்முலா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா b² - 4ac = 0ன்னு வரும். இங்கே c மதிப்பு கேட்டிருக்காங்களா, அப்போது b² இது அந்த பக்கம் போனால் +4ac வரும். c வேல்யூ கேட்டதால் c மட்டும் வச்சுட்டு 4a இந்த பக்கம் வந்தால் b² / 4a = c. ஸோ வந்து இது பேசிக் ஃபார்முலா தான். ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர், b² / 4a. c மதிப்பு இங்கே கேட்டதால். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், x² - 25 / x + 3 என்ற கோவையை x + 5 / x² - 9 ஆல் வகுக்க கிடைப்பது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இது வந்து a² - b² எழுதலாமா, x² - 5² எழுதும்போது a + b × a - b. அப்போ x + 5 × x - 5 / x + 3. இதை வந்து வகுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வகுத்தல்ல இந்த நம்பர் எழுதும்போது இந்த கீழே இருக்கிறது மேலே போகும், மேலே இருக்கிறது கீழே வருங்களா. இதை வந்து எப்படி எழுதலாம், x² - 3² a + b × a - b. அப்போ பெருக்கல் போட்டு x + 3 × x - 3n எழுதலாம், / x + 5. x + 5 x + 5 கேன்சல், இங்கே x + 3 x + 3 வந்து கேன்சல். அப்போ என்ன இருக்கும்னா x - 5 × x - 3 வந்து இருக்கும். அப்போது அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இதுவும் ஃபார்முலா தாங்க. a1x + b1y + c1 = 0 மற்றும் a2x + b2y + c2 = 0 என்ற கோடுகள் எப்போது இணையாக இருக்கும்னா a1 / a2 = b1 / b2. இது வந்து பார்த்துக்கோங்க, ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், √24 - 10a = 3 - 4a. அடுத்து கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, 3 - 4a வந்து 0வை விட பெருசாக இருக்கும் அப்படின்னா a இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது 24 - 10a ரூட் இந்த பக்கம் வந்ததுன்னா ஸ்கொயர் வருங்களா, 3 - 4a ஸ்கொயர்ன்னு வரும். இப்போ 24 - 10a = 3 3 9 a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். 3 3 9 b² நாங்கள் 16 a² - 2 × a × b. மல்டிப்ளை பண்ணி இதை வந்து எழுதுவோம். 24 - 10a = 9 + 16a², 2 6 6 24a. இப்போ வந்து பாருங்கள், இதை வந்து இந்த சைடுக்கு வந்து கொண்டு போனோன்னா 16a² அப்படியே இருக்கும். இந்த 24aவும் அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த -10a இந்த பக்கம் போச்சுன்னா +10aன்னு வரும். இங்கே 9 இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 24 வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா -24 அப்படின்னு வரும். 16a² - 24a + 10a. -24ல் 9 போச்சுன்னா -15 = 0. இங்கே =0ன்னு வரணும், போட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து 8 வெளியே எடுக்கலாங்களா, 8a வெளியே எடுக்கலாம். 8a வெளியே எடுத்தோம்னா 2a - 3 அப்படின்னு வருங்களா. அப்போது 8 2 16 a × a² 3 8 24 × aன்னு வரும். இதில் இருந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா 5 வெளியே எடுக்கலாம். 5 எடுத்தோம் அப்படின்னா 2a - 3 = 0 அப்படின்னு வரும். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 8a + 5 = 0. இது 2a - 3 வெளியே காமனாக எடுத்துடலாமா, காமனாக எடுத்தால் தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2a - 3 காமனாக எடுத்துட்டோம்னா 8a + 5
into is equal to 0ன்னு இருக்கும். அதை தான் என்ன எழுதலாம், 2a is equal to 2a minus 3 is equal to 0, 8a plus 5 is equal to 0. இப்போ a is equal to 3 அந்த பக்கம் போச்சுன்னா plus 3, 2 வந்து இங்கே வந்துச்சுன்னா divided by 2ல வரும். அப்போ a is equal to 3/2ன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதே இங்கே வந்து 5 அந்த பக்கம் போச்சுன்னா -5, 8 கீழே வந்ததுன்னா divided by 8ல வரும். இப்போ a வேல்யூ வந்து 2 கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஆல்ரெடி கொஷினில் வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 - 4a 0 விட பெருசாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த a வேல்யூ வந்து இந்த இதில் கண்டிஷனில் வந்து போட்டு பார்க்குறோம். 0 விட எது பெருசாக வருதோ அதுதான் வந்து ஏனுடைய வேல்யூவாக வந்து இருக்கும். அப்போது 3 - 4 இன்ட்டு ஃபஸ்ட்டு இதனுடைய வேல்யூ போடுறேன். a வந்து 3/2, 0 விட எப்படி இருக்கணும், பெருசாக இருக்கணும். அப்போது 3 - இது அடித்தோம் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2(1) வரும். அப்போது -6 greater than or 0 விட பெருசாக இருக்கணும். இது வந்து -3. கண்டிஷன் வந்து சால்வ் பண்ணதா இல்லை. 0 விட பெருசுன்னா என்ன வரணும், நம்மளுக்கு 1 2 3 தான் வரணும். அப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 0 விட பெருசுன்னா 1 2 3 4, 0 விட சின்ன நம்பர் தான் என்னது -1 -2 -3 அப்படின்னு போகும். இங்கே -3 வந்ததால் a வேல்யூ வந்து 3/2 வந்து கிடையாது. அடுத்து வந்து -5/8 வந்து போட்டு பார்ப்போம். அப்போ a வேல்யூ வந்து 3 - 4 இன்ட்டு -5/8. 4 இங்கே அடித்தோம்னா 2 times வரும். 2 கொண்டு போய் இங்கே அடித்தோம்னா 2.5 2.51 வரும். அப்போ 3 இங்கே ஒரு மைனஸ் உள்ளே இருக்குங்களா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2.5 greater than or 0 ஆட் பண்ணோம்னா 5.5 greater than or 0. அப்போ 0 விட 5.5 பெருசு. அப்போ ஆப்ஷன் இதுதான் வந்து கரெக்ட், -5/8. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர், -5/8. அடுத்து இந்த சம் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள √(a⁻−1 × b √(b⁻−1 × c √(c⁻−1 × a) இன் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரூட்டை வந்து தனியாக நம்ம பிரிச்சுக்கலாமா, a⁻n a⁻m அப்படின்னு இருக்குது அப்படின்னா a⁻n a⁻m இருக்குன்னா அது எப்படி எழுதலான்னா √(a⁻n √(a⁻m) எழுதலாம். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √(a⁻m) எழுதிட்டு டிவைடட் பை √(a⁻n) எழுதலாம். ஏன்னா இங்கே பவரில் -1 இருக்கிறதால. ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √b - √a இன்ட்டு √c டிவைடட் பை √b இன்ட்டு √a டிவைடட் பை √cன்னு வரும். எல்லாமே வந்து கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா ஆன்சர் 1, ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். √248 + √52 + √144 இன் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 144க்கு 12, 12ஓட 52 கூட்டணும் அப்படின்னா 64, 64க்கு வந்து 8, 248 8 256, 256 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 16, 16 16 256. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து இங்கே வந்து பாருங்கள், எக்ஸ் வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. x = 1 + √2 எனில் x - 1/x² இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ 1/x வந்து கண்டுபிடிக்கணும். 1/x அப்படின்னும் போது அது எப்படி எழுதலாம், 1/x வேல்யூ 1 + √2. இப்போ வந்து கீழே வந்து ரூட் வரக்கூடாதுன்றதால காஞ்சுகேட் எடுக்கணும். 1 - √2 டிவைடட் பை 1 - √2. இது அப்போது a + b a - b ஃபார்மெட்டில் வந்துட்டு 1 - √2 a² - b². a² என்ன 1, b² என்ன √2² ஸ்கொயர் √2 கேன்சல் ஆகிட்டேன்னா 2. அப்போது மைனஸ் இங்கே வந்து 1 - 2 என்ன மைனஸ் வருமா, மைனஸ் வந்து போட்டுக்கிட்டோம். 1 - √2 தான் வந்து 1/xனுடைய வேல்யூ. இப்போ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. எக்ஸ் வேல்யூ என்ன 1 + √2 மைனஸ்
இங்கே 1/x வேல்யூ என்ன, மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் ரூட் 2, மைனஸ் மைனஸ் ப்ளஸ், அப்போ 1 மைனஸ் ரூட் 2 ஹோல் ஸ்கொயர், மைனஸ் ரூட் 2 ப்ளஸ் ரூட் 2 போயிடும், அப்போ 2 ஹோல் ஸ்கொயர், 2 ஸ்கொயர் வந்து 4, அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, y is equal to மைனஸ் 3x² என்ற வரைபடத்தில் கிடைமட்ட ஆயக்கூறு -2 என இருக்கும்போது செங்குத்து ஆயக்கூறின் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிடைமட்ட ஆயக்கூறுன்னா கிராஃபில் வந்து கிடைமட்டமாக வந்து எக்ஸ் ஆக்சிஸ் தானே வரைவோம். ஸோ எக்ஸ் வேல்யூ தான் -2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செங்குத்து ஆயக்கூறுன்னா செங்குத்தாக வையை வரைவோமா, அப்போ y தான் வந்து y வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y is equal to -3 into x² வந்து -2 ஸ்கொயர், அப்போ -3 into 4 4 -12. ஸோ y தான் இங்கே வந்து கேட்டிருக்காங்க, y வேல்யூ வந்து -12. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், 289 x⁻12 y⁻6 z⁻14 இதனுடைய வர்க்க மூலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 x⁻12 y⁻6 z⁻14. 289 வந்து எதனுடைய ஸ்கொயர் ரூட்டுன்னா 17. அதே வந்து நம்மளுக்கு வந்து பாதி தானே எடுப்போம். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், x⁻12 x⁻6 இன்ட்டு x⁻6ன்னு எழுதலாம். y⁻6 வந்து y3 இன்ட்டு y3, z⁻7 வந்து z⁻14 வந்து z⁻7 z⁻7ன்னு எடுக்கலாம். ஸோ ரூட்டுக்குள்ளே 2 இருந்தால் 1 வெளியே எடுக்கலாமா, அப்போ x⁻6 y⁻3 z⁻7. ஆப்ஷன் வந்து ஏ வந்து கரெக்டானது. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், 2 into 3/4 டிவிஷன், 2 into 2/3 டிவிஷன், 1 into 1/12 இன் மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 8 8 3 வந்து 11 /4 டிவிஷன் 2 3 6 2 8 /3 டிவிஷன் 12 13 /12. இது போல் டிவிஷன் வந்து தொடர்ந்து வருதுன்னா ஃபஸ்ட்டு டிஜிட் அப்படியே எழுதிட்டு அடுத்து வர்றது மல்டிப்ளை போட்டு கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். அப்போ 3 into 8 into 12 /13. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் அடித்தோம்னா 3 டைம்ஸ் வரும். அப்போது 3 3 9 9 into 11 99, 13 into 8 3 8 24 2 8 2 10 104. அப்போது ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். வந்து பாருங்கள், 835 plus 378 whole square plus 835 minus 378 whole square divided by 835 into 835 plus 378 into 378 இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து பாருங்கள், a plus b whole square, இது a minus b whole square divided by இது வந்து a square plus b squareன்னு எழுதலாங்களா. அப்போது a plus b whole square, a வந்து 835, b வந்து 378 எடுத்துக்கோங்க. a plus b whole square plus a minus b whole square divided by a square plus b square. இப்போ இந்த ஃபார்முலா எழுதலாங்களா, a square plus b square plus 2ab plus a square plus b square minus 2ab. மைனஸும் ப்ளஸ்ஸும் போயிடும், கீழே வந்து a square plus b square, மேலே வந்து பாருங்கள் 2a square plus 2b square இருக்கா, 2a square plus 2b square divided by a square plus b square. 2 காமனாக எடுத்தோம்னா a square plus b square divided by a square plus b square. a square b square cancel ஆயிட்டேன்னா 2. அப்போ ஆன்சர் வந்து சி, ஆப்ஷன் 2 வந்து கரெக்டானது. இந்த சம் வந்து பாருங்கள், root of x divided by 169 is equal to 54 divided by 39 எனில் x இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ x divided by 169 ரூட் அந்த பக்கம் போச்சுன்னா ஸ்கொயர் ஆயிருங்களா, 54 divided by 39 whole square வரும். அப்போ 54 into 54 எழுதலாம், 39 39 into 39 எழுதலாம். 39 எதில் அடிக்கலாம்னா 13ஆல் அடிக்கலாம்.
3 13 39 இது வந்து 13 13 169 அப்போ 13 டைம்ஸ் வந்து இருக்குது. மறுபடியும் இந்த 13 இங்கே அடிச்சோம்னா 3 டைம்ஸ்ன்னு வரும். 3 கொண்டு போய் இங்கே அடிச்சோம்னா 1 3 3 8 3 24 ஸோ 18 18ன்னு வரும். 18 18 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 324 ஸோ 18 18 மல்டிப்ளை பண்ண இந்த 3 இங்கே அடிச்சோம்னா 18 டைம்ஸ்ன்னு வரும். அப்போ 18 × 18 324. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இது வந்து பாருங்கள், x divided by 2y is equal to 6 divided by 7 எனில் x minus y divided by x plus y plus 14 divided by 19 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த 2 மட்டும் இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாங்களா? பண்ணோம்னா 2 வந்து இங்கே போயிடும். அப்போ 2 6 12 y அப்படியே இங்கே இருக்கும், 7 இங்கே இருக்கும். அப்போ x வேல்யூ வந்து 12, y வேல்யூ வந்து 7. இப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாங்களா? 12 minus 7 divided by 12 plus 7 plus 14 divided by 19 is equal to 12ல் 7 போச்சுன்னா என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். அப்போ 5 divided by 19 plus 14 divided by 19. ஸோ எல்சிஎம் வந்து காமனாக இருக்கிறதெல்லாம் 19 எடுக்கலாம். மேலேயும் ஆட் பண்ணோம்னா 19 வரும். அடிச்சோம்னா ஆன்சர் 1ன்றது வரும். அப்போது ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போங்க. தேங்க்யூ.